மார்க்கெட்டிங்கில் சில தந்திரமான மார்க்கெட்டிங் சிஸ்டங்கள் நடக்குது. இதுவும் மார்க்கெட்டிங்காக இப்படியும் செய்யலாமா அப்படின்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆங்காங்கே சில மலோ பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. உதாரணமாக சோசியல் மீடியா வராதுக்கு முன்னாடி ஊர்களில் அங்கங்கே நடக்கிற திருமண வைபவங்கள் அல்லது பொது கூட்டங்களில், பொது கலந்துரையாடல்களில், பொது பங்கேற்புகளில் பேத்துட்டு, பொது நிகழ்வுகளில் பேத்துட்டு, அழைக்காத ஒருவர் பேத்துட்டு இருக்கிறவங்களோட சந்தித்து தானாகவே பேத்துட்டு தன்னை அறிமுகம் செய்து நான் இப்படி இங்கே படிக்கிறேன், என்ன பிஸ்னஸ் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஃபங்க்ஷன் முடித்த பிறகு வெளியே வந்து ஊரெல்லாம் எனக்கு இவரை தெரியும், அவரை சந்திச்சேன், அவர் என்ன சந்திச்சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு விதமான மார்க்கெட்டிங் தான். இது சோசியல் மீடியா வந்ததுக்கு பிறகு அழைக்கார இப்படியான நிகழ்வுகளுக்கு பேத்துட்டு அங்கே செல்ஃபி எடுத்துட்டு அதை வீடியோவாக எடுத்துட்டு இவரை விஐபி அழைச்ச மாதிரி ஒரு பில்டப் பண்ணி சோசியல் மீடியாக்களில் பப்ளிசிட்டி பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி 100 ரூபா உள்ள ஒரு ஃபங்க்ஷனில் 100 ரூபா உள்ள ஒரு டிக்கெட்டுக்கு 1000 ரூபா கொடுத்து அந்த டிக்கெட்டை வாங்கி விஐபி மாதிரி உள்ளே பேத்துட்டு அங்கே யார் அந்த நிகழ்ச்சிக்கு யார் விஐபியோ அவரோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதை ஒரு பப்ளிசிட்டி கொடுக்குறத பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு மார்க்கெட்டிங் ட்ரிக் தான். இதில் சில மார்க்கெட்டிங் ட்ரிக்குகளை நாங்கள் படித்து எங்களோட பிஸ்னஸில் எங்களோட ப்ராடக்ட்டுகளை எங்களோட சர்வீசஸ்களை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களோட ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.